Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நீங்க நல்லபடியா நல்ல காலேஜ் வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங்கை பத்தி எந்தவித டவுட்டும் இல்லாமல் நல்லபடியா நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நம்ம வெயிட் பண்ணிருக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீட் ரிசல்ட் வந்து நமக்கு எப்ப கிடைக்க போகுது, அதே மாதிரி நீட் ரிசல்ட் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த நீட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்க டேட் வந்து பாத்தீங்கன்னா June 14 தான் நமக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இருந்தாலும் இப்ப எப்படி 12th ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே நமக்கு விட்டாங்க. அதே மாதிரி 10th ரிசல்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி 11th ரிசல்ட்டா இருக்கட்டும், முன்கூட்டியே விட்டனால நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணீங்க, நிறைய பசங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க, சார் ரிசல்ட் எப்போ சார் கிடைக்கும், ரிசல்ட் எப்போ சார் கிடைக்கும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்க. அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியலா இது வரைக்கும் சொல்லிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து எக்ஸ்பெக்டிங் டேட் தான். இது வந்து ஒருவேளை இது வந்து முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அதே டேட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜூன் எண்டுக்குள்ள நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து நம்ம கையில கிடைச்சிடும். அப்ப June 14 தான் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் June 14 வருதா இல்லையான்ட்டு. ஓகே சார், நீங்க ரிசல்ட்டை பார்த்தோன்னே என்ன சார் பண்றது? ரிசல்ட்டை பார்த்தோன்னே நீங்க அதாவது 1000 யூடியூப் சேனல்ல 1000 வீடியோ போடுவாங்க. சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நீங்க போகக்கூடாது. சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மார்க் எவ்வளோ, சரியா, நாம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம், அப்ப பிசில எவ்வளவு சீட் இருக்கு, அப்ப நமக்கு வந்து உள்ள வந்துருமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணலாம். அப்ப பியூர் கவர்மெண்ட்னா எவ்வளவு ஃபீஸ் வரும்? வெறும் 18,000 தான் ஃபீஸ்ன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் வருமா? பியூர் கவர்மெண்ட்னா ஓகே. அடுத்து கவர்மெண்ட் வித் செல்ஃப் ஃபைனான்சிங்னா நமக்கு வந்து அதுதான் கிடைக்கிற மாதிரி இருக்கு, அப்போ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு வரும்? அப்போ ஓகே. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு, அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டானா எவ்வளவு வரும்? அதுக்கப்புறம் என்ஆர்ஐ லேப்ஸ்ல தான் நமக்கு வந்து சீட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு, அப்ப என்ஆர்ஐ லேப்ஸ்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம உங்க மார்க்கை பார்த்த பின்னாடி நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் முதல் தேடணும். ஏன்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து எது முக்கியம் அப்படின்னா, அதாவது எல்லா காலேஜ்லயும் படிச்சா டாக்டர் தான், ஆனா என்ன முக்கியம் அப்படின்னா ஃபீஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த ஃபீஸை பத்தி உங்களுக்கு 1000 டவுட் இருக்கலாம். அப்படிப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்போ வேணா தொடர்பு கொள்ளுங்க. இதெல்லாம் தாண்டி வந்து வந்தோம் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இந்தியா கோட்டா மூலியமா நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம அப்ளை பண்றோம்ல, ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டியும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணும். சரியா? அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கும். எலிஜிபிள் மார்க் மட்டும் இருந்துச்சுன்னா போதுமா? எலிஜிபிள் மார்க் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க அப்ராட்ல நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எம்பிபிஎஸ் நீங்க பண்ணிடலாம். சரியா? அப்ப டீம்டு யூனிவர்சிட்டி நாங்க போகணும் அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற A to Z என்னன்னு பார்த்தா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.